தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திமுக அரசின் பொய் முதலீடுகள் குறித்த ஒரு புத்தகம் ஆவணம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிடுகிறார். இதற்கு முன்பாக விடியல் எங்கே என்ற ஒரு ஆவணத்தை பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்டது. அது ஊடகங்களில் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுவும் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியினுடைய நடவடிக்கையாக இந்த ஆவணம் உங்கள் முன்னால் வெளியிடப்படுகிறது. இந்த ஆவணத்தை பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது வெளியிடுகிறது. பொதுவாக நிதிநிலை அறிக்கை போன்ற ஆவணங்களை வெளியிடுகின்ற பொழுது எங்களுடைய நிரந்தர கூட்டணி நண்பர்களாக உங்களை அழைத்துதான் நாங்கள் முதல் பிரதியை வெளியிடுவோம். ஆனால் இது அரசியல் தொடர்புடையது என்ற காரணத்தினால் இந்த ஆவணத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிடுகிறார். எங்களுடைய கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் பெற்றுக் கொள்கிறார்கள். சரி, வெயிட் பண்றேன். காமிக்கணும். அது டிவியில் எவ்வளோ பேர் இவ்வளோ நாள் எடுக்கிறீங்க. சரி, நன்றி நன்றி. ஆமாம், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு மீண்டும் அன்பான வேண்டுகோள். பரபரப்பான தேர்தல் அரசியலை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதுமே தமிழகத்தினுடைய வளர்ச்சி, தமிழகத்தினுடைய முன்னேற்றம், ஆக்கப்பூர்வமான அரசியலை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கும். அந்த வகையில் மிக மிக தமிழகத்திற்கு அவசியமான இந்த ஆவணத்தை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறோம். இந்த ஆவணத்தினுடைய
தகவல்கள், இதில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன என்பது குறித்து மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களிடத்தில் இப்பொழுது விளக்குகிறார். அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக பல வகையான ஆவணங்களை வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக தொழில் சம்பந்தமாக, சுற்றுச்சூழல் சம்பந்தமாக, நீர் மேலாண்மை சம்பந்தமாக, வேளாண்மை சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக, பொருளாதாரம் முன்னேற்றம் சம்பந்தமாக, அதில்லாமல் 23 ஆண்டுகளாக நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். 18 ஆண்டுகளாக நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். ஷேடோ பட்ஜெட், ஷேடோ அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட். இதுவரை கிட்டத்தட்ட 57 ஆவணங்கள் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இன்று வெளியிடுகின்ற ஒரு ஆவணம், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் எவ்வளவோ தொழில் முதலீடுகள் நடைபெற்றிருக்கிறது என்று ஒரு ஆவணம் என்று வெளியிட்டிருக்கின்றோம். இதில் எந்த அளவுக்கு திமுக பொய்யை சொல்லியிருக்கிறது என்று ஆய்வுகள் நடத்தி தரவுகளை சேகரித்து ஒரு ஆவணமாக வெளியிட்டிருக்கின்றோம். இது உங்கள் ஊடக நண்பர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்திலே, இதே போன்று 2 மாதத்திற்கு முன்பு 57வது ஆவணத்தை வெளியிட்டிருந்தோம். அதுதான் விடியல் எங்கே என்று ஒரு ஆவணம். அந்த ஆவணத்தில் திமுக தொடர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 95 விழுக்காடு எங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் என்றெல்லாம் பொய்யை சொன்ன பிறகு அதை நாங்கள் ஆய்வு நடத்தி திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அதில் வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் முழுமையாக. இன்னும் ஒரு சில வாக்குறுதிகள் அறகுறையாக நிறைவேற்றிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை தான் திமுக நிறைவேற்றியிருக்கிறது என்று தெளிவுபடுத்தினோம். இந்த ஆவணத்தை மற்ற கட்சி நண்பர்கள், தலைவர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாம் எடுத்து அதை பற்றி பேசத் தொடங்கினார்கள். இன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தெளிவு, ஆம், திமுக வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் என்று. அதே போன்று இன்று நாங்கள் வெளியிட்ட ஆவணம் திமுக அரசின் பொய் முதலீடுகள், அதாவது தொழில் முதலீடுகள் பதிலாக பொய் முதலீடுகள் என்ற ஒரு ஆவணம் இன்று வெளியிட்டிருக்கின்றோம். இதை நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும், படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்றால் அதில் தொழில் வளர்ச்சி வேண்டும், வேளாண் வளர்ச்சி வேண்டும். தொழில் வளர்ச்சியிலே அதில் உற்பத்தி, சேவை, இந்த 2 வகையான வளர்ச்சி இருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சமீப காலத்தில் வரை சொல்லி வருகின்ற ஒரு பொய்யான செய்தி, தமிழ்நாட்டில் இதுவரை 11,32,000 கோடி ரூபாய்க்கு தொழில் முதலீடு நடைபெற்று இருக்கிறது, நடந்திருக்கிறது. அதன் வாயிலாக 34 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற முதலமைச்சர் அவர்கள், தொழில்துறை அமைச்சர் அவர்கள், நிதி அமைச்சர் அவர்கள், இந்த 3 பேரும் தொடர்ந்து இந்த பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார்கள். இது பொய் என்று இந்த ஆவணம் மூலமாக நாங்கள் இன்று நிரூபித்திருக்கின்றோம். அதில்
இந்த தொழில் முதலீடுகளுடைய நிலை என்ன என்பது குறித்து தமிழக அரசு வெளிப்படையாக எதையும் தெரிவிக்க மறுக்கிறது. இது சம்பந்தமாக நான் பல முறை கேட்டிருக்கின்றேன். முதலமைச்சர் அவர்களையும், தொழில் அமைச்சர்களையும், தொழில்துறை அமைச்சர்களையும், நிதி அமைச்சரோடும் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள். நீங்க சொல்றீங்கல்ல 11,32,000 கோடின்னு சொல்றீங்க, அதுல நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று பல முறை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆனால் இதே முதலமைச்சர் அவர்கள் 2018 எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் இதே கேள்வியை தான் கேட்டார். நீங்க தொழில் முதலீடு இவ்வளவு வந்திருக்குன்னு சொல்றீங்களே, நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் என்று பல முறை வலியுறுத்தினார் முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு இந்த கேள்வி நாங்க முதலமைச்சரிடம் கேட்டா முதலமைச்சர் சொல்ற பதில், இதற்கு மரபு கிடையாது, தொழில் முதலீட்டு எவ்வளவு என்று வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு மரபு கிடையாது, பழக்கம் கிடையாது, வழக்கம் கிடையாதுன்னு ஒரு பொய்யை சொல்கின்ற முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அதாவது ஒட்டுமொத்த முதலீடுகளில் 77 விழுக்காடும் அவங்க சொல்ற பொய். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த முதலீடுகளில், அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 78 விழுக்காடும் 2024 ஆண்டு நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்திடப்பட்ட 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்றால் MOU, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இது வெறும் கையெழுத்து தான். அதில் 80 விழுக்காடு செயல்பாட்டுக்கு வந்துவிட்டதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது. அதாவது மொத்தத்தில் இவங்க சொல்றது 11,32,000 கோடியில 77% வந்து முதலீடு நடைபெற்றிருக்கிறது என்றும், உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதில் அறிவிக்கப்பட்டவை 80 விழுக்காடு நடைமுறைக்கு வந்துவிட்டது என்று மிகப்பெரிய ஒரு கோயபிள்ஸ் பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். அதற்கு விளக்கம் தான் இந்த ஆவணம். இன்னொரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் எல்லாமே வந்து நாங்க இவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு, 34 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு வந்துவிட்டதாக தொழில் அமைச்சர், முதலமைச்சர், நிதி அமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் முதலீட்டுத்துறை கைடன்ஸ் எனப்படும் வழிகாட்டி நிறுவனம் தொழில் முதலீட்டாளர்கள் உள்ளிட்டோரிடம் இருந்து தனிப்பட்ட முறையில் திரட்டப்பட்ட தரவுகள், தமிழ்நாடு அரசு பல்வேறு காலகட்டங்களில் வெளியிட்ட செய்தி குறிப்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த ஆவணங்கள் ஏற்றப்பட்டவை. இதுல எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ், அவங்க சொல்ற ஃபிகர்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்ற ஃபிகர்ஸ், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எண்ணிக்கை மொத்தம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 1059. இது வந்து திமுக தமிழக அரசு சொல்லுகின்ற டேட்டா. புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மதிப்பு 11,32,575 கோடி. கிடைக்கக்கூடிய மொத்த வேலை வாய்ப்புகள் 34,02,998. அதாவது கிடைத்த தொழில் முதலீட்டுகளின் உண்மை நிலை இப்போ இவங்க சொல்றதுதான், இந்த சொன்ன டேட்டா தான் இவங்க சொல்றாங்க. அதுல உண்மை நிலை என்னன்னா 1000 கோடிக்கு கூடுதலான மதிப்பு கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஒன்று கூட முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. 1000 crores மேல MOU கையெழுத்து போட்ட ஒப்பந்தங்களில் இதுவரைக்கும் ஒன்று கூட முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். தூத்துக்குடியில் வந்து வின்கார்ப் மின்சார மகிழுந்து நிறுவனம் வந்து 16,000 கோடி முதலீடு செய்யும் என்று அறிவித்தார்கள். இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3,500 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நிறுவனம் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4,000 கோடிக்கு மட்டுமே முதலீடு செய்திருக்கிறது. மீதியெல்லாம் அடுத்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நாங்கள் செய்வோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனா அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, திமுக அரசு அப்படியும் சொல்லல. முதலீடு 16,000 கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா நடந்தது வந்து 4,000 கோடி தான். அதாவது வராத பெரு நிறுவனங்களோட முதலீடு, பெரிய நிறுவனங்கள் வந்து MOU கையெழுத்து போட்டாங்க, அறிவிப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா டாடா பவர் 70,800 கோடி அவங்க வந்து அறிவிப்பு கையெழுத்து போட்டது MOU. ACM கிளீன்டெக் 52,474 கோடி. அதானி குரூப் 42,768 கோடி. சிங்கப்பூருடைய செம்காப் 36,238 கோடி. பெட்ரோனாஸ் 30,000 கோடி. சிங்கப்பூர் IGSS இனோவேட்டிவ் குளோபல் சொல்யூஷன்ஸ் அண்ட் சர்வீஸ் 25,600 கோடி. CPCL 17,000 கோடி. JSW ஜிண்டால் 12,000 கோடி.
இதுல வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து இவ்வளோ MOU போட்டிருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட வெறும் 5-8% தான் முதலீடு வந்திருக்கிறது. அது நான் சொல்றேன், விளக்கி சொல்றேன். 2021-22 இவங்க ஆட்சிக்கு வந்த ஆண்டு மொத்தம் 130 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டனர். அவற்றில் கிட்டத்தட்ட பாதி எண்ணிக்கையிலான ஒப்பந்தங்கள் தமிழகத்தில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் நிறுவனங்கள் விரிவாக்கம் தான், எக்ஸ்பான்ஷன். அதாவது முதலமைச்சருக்கும் தொழில் அமைச்சருக்கும் புது முதலீடும் விரிவாக்கும் முதலீட்டுக்கும் வித்தியாசம் தெரியல போல இருக்கு. இவங்க சொல்லணும் இது புது முதலீடு கிடையாது, இது விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன். இப்போ ஹுண்டாய் நிறுவனம் இருக்கு, செயல்பட்டு இருக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல. அவங்க வந்து இன்னொரு பக்கத்துல ஒரு விரிவாக்கம் பண்ணாங்கன்னா அதையும் புது முதலீடு என்று கணக்கில் திமுக அரசு கொண்டு வருகிறது. அதாவது 2021-22 வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மொத்த மதிப்பு வந்து 68,405 கோடி. அதுல கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்களில் 1000 கோடிக்கு அதிகமான மதிப்புள்ளவை வந்து 24, மோர் தென் 1000 crores இன்வெஸ்ட்மெண்ட் MOU வந்து 24 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அவற்றில் முதல் கட்ட முதலீடு செய்த உற்பத்தி தொடங்கிய நிறுவனங்கள் வந்து 9. முதல் கட்டம் ஒரு 9 நிறுவனங்கள் வந்து அதுல வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுல JSW, DP World, Simple Energy, Control CTS, Kims Healthcare, Samirawear, Lucas TVS, L&T Data Center எல்லாம். இதுல மேற்கொண்ட இந்த 9 நிறுவனங்கள் வந்து வெறும் இதுவரைக்கும், அதாவது 4.5 ஆண்டுகள்ல இதுவரைக்கும் வெறும் 8-15 விழுக்காடு முதலீடு மட்டும்தான் செய்திருக்கின்றார்கள். 2021 கையெழுத்து போட்ட நிறுவனங்கள் இன்னைக்கு வரைக்கும் வெறும் 8-15% இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிருக்கிறாங்க. பெரிய நிறுவனங்கள் நான் சொல்றது 1000 கோடிக்கு மேல. 2021-22 ஆண்டில் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு இதுவரை சுமார் 10,000 கோடி அளவுக்கு தான். அதாவது கிட்டத்தட்ட 68,000 கோடிக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு வெறும் 10,000 கோடி அளவுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு, முதலீடு நடந்திருக்கிறது. 2022-23 அதுல பாத்தீங்கன்னா 86 புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU. அவற்றின் மொத்த மதிப்பு 1,67,000 கோடி. அதுல 1000 கோடிக்கு அதிகமான மதிப்புள்ள நிறுவனங்கள் வந்து 17. இதுக்கு முன்பு வந்து 24 இருந்தது, இப்ப 17. வேலை வாய்ப்பின் எண்ணிக்கை வந்து 1.5 லட்சம். அதாவது முதலீட்டாளர் இன்றைய நிலை, அதாவது இதுல 86 ஒப்பந்தங்களில் 80 ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வரல. 22-23 86ல 80 ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வரல. இதுல சிங்கப்பூர் IGSS இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் 25,600 கோடி கையெழுத்து. அப்புறம் ACME கிளீன் டெக் 52,477 கோடி. பெட்ரோனாஸ் வந்து 30,000 கோடி. கியூபிக் PV 8,000 கோடி. இதெல்லாம் அவங்க கொண்டு வந்ததுல அதுல எதுவுமே வரல. முதல் கட்ட முதலீடு செய்த 6 நிறுவனங்கள் வந்து டாடா பவர், சிஃபி டெக்னாலஜி, ஈக்வினிக்ஸ் டேட்டா சென்டர், BAM டிஜிட்டல் பிராண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட், செஞ்சுரி பிளை, லூகாஸ் TVS. இதுல வந்து 22-23 ஆண்டில் செயல்பாட்டுக்கு வந்த முதலீடுகள் மதிப்பு வெறும் 7,000 கோடி. வெறும் 7,000 கோடி. ஏன்னா அவங்க மொத்தம் எவ்வளவு கோடிக்கு? 1,67,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். வந்த முதலீடு வெறும் 7,000 கோடி இன்னைக்கு வரைக்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி நடக்குது. சரி, இவ்வளவுதான் வந்ததுன்னு சொல்லிட்டு போங்களேன். அது என்ன, ஏன் பொய்ய சொல்றீங்க மறுபடியும்? அப்புறம் வந்து 2023-24 9 மாதங்களில் அதிகபட்ச ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்படவில்லை. 2023 ஏப்ரல் டிசம்பரில் கையெழுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் 25. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மதிப்பு வந்து 61,791 கோடி. அதோட நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா 2023 ஆண்டு விரிவாக்க திட்டங்களுக்கான 20,000 கோடி முதலீடு செய்ய ஹுண்டாய் ஒப்பந்தம் செய்து கொண்டது. அதாவது ஹுண்டாய் 2023 ஹுண்டாய் வந்து 20,000 crores எக்ஸ்பான்ஷன் அதுக்காக வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வெறும் 500 கோடி தான் முதலீடு செஞ்சிருக்கு ஹுண்டாய். 20,000 கோடியில வெறும் 500 கோடி இன்னைக்கு வரைக்கும். உளுந்தூர்பேட்டையில் வந்து ஹை குளோரி என்ற நிறுவனம் காலனி ஆலை அமைத்து வருகிறது. அப்புறம் முக்கியமானது 2024 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் தமிழ்நாடு நடந்தது. ஜனவரி 7, 8 2 நாள்ல நடந்தது. அதுல வந்து 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டன. 631 MOUs குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல.
அதுல மொத்தம் மதிப்பு அதுல பாத்தீங்கன்னா 6,64,180 கோடி. அதுல ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்ல மட்டும் கையெழுத்து போட்டவை. மொத்தம் வேலை வாய்ப்புகள் எண்ணிக்கை உத்தேச எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 26,90,657 பேருக்கு வேலை கிடைக்கும். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னது. முதல் கட்ட முதலீடு செய்த 3 நிறுவனங்கள் அதிகமா முதலீடு கையெழுத்து போட்டது பாத்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட், அப்புறம் L&T இன்னோவேஷன் சென்டர், காவேரி மருத்துவமனை. தொடக்கப்பட்ட பணிகள் செய்து வரும் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா உலக முதலீட்டாளர் மாநாட்டில் செயின்ட் கோபன் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ராமகிருஷ்ணா, டில்கார் ரயில் வீல்ஸ், டாடா கெமிக்கல், டாடா எலக்ட்ரானிக், லாங் என் ஷூஸ். இதுல உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஒட்டுமொத்தமாக 531 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்ட நிலையில் அவற்றில் 600க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதுவரை எந்த முதலீடும் செய்யல. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல இவ்வளோ ஃபேன்ஃபேர் வச்சுக்கிட்டு இவ்வளோ விளம்பரம் படுத்தி 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டதுல 600 பேர் எந்த முதலீடும் இன்ன வரைக்கும் செய்யல. எவ்வளவு பெரிய ஒரு ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட். இதுல அதுக்கப்புறம் 2024 ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு பிறகு மார்ச் 31ஆம் தேதி 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டு அது மதிப்பு 13,000 கோடி. டாடா மோட்டார்ஸ் மகிழ்ந்து 9,000 கோடி. ராணிப்பேட்டையில் பணப்பாக்கத்தில் ஆலை அமைக்கும் பணிகள் தொடக்கம். இதுல 2024-25 2024-25 ஆண்டில் 39,549 கோடி மதிப்புக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். இவற்றை ஒன்று கூட இன்றைக்கு வரைக்கும் செயல்பாட்டு வரல. இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு பிறகு நடந்தது. அப்புறம் 2025 இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 6 மாதத்தில் 166 MOUs புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் மதிப்பு 1,18,000 கோடி. அதுல கேஸ் சர்க்கியூட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 4,995 கோடி அவங்க கையெழுத்து போட்டாங்க. ஆனால் அதுல 300 கோடி 4,995 கோடியில வெறும் 300 கோடி மட்டும் போச்சம்பள்ளியில மின்னணு உதிரியாக ஆலைகள் திறந்திருக்கின்றார்கள். 300 கோடி. அதுக்கப்புறம் ஆஸ்பர் ஃபுட்வேர் நிறுவனம் காட்பாடியில் மீதமுள்ள 164 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஒன்று கூட செயல்பாட்டுக்கு வரல. 166ல 164 ஒன்று கூட செயல்பாட்டுக்கு வரல. 2 தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெரி ஃபியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகலாம். இன்னொன்னு இப்ப அடுத்தது இப்ப முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம். முதலமைச்சர் இதுவரைக்கும் பதவியில் துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து இந்த 7 நாடுகளுக்கு பயணம் சென்றிருக்கின்றார்கள். இதுல மொத்தம் அவர் கையெழுத்து போட்டது அந்த நாட்டுக்கு கையெழுத்து போட்டது 66 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOU. அவற்றின் உத்தேச முதலீடு பாத்தீங்கன்னா 34,014 கோடி. 34,000 கோடி அப்ராக்சிமேட்டா. வேலை வாய்ப்புகள் எண்ணிக்கை உத்தேசமாக 47,650. இது அரசாங்கம் கவர்மெண்ட் சொன்னது. 46,000 பேருக்கு வேலை. இதுல என்ன வேடிக்கைன்னா முதலமைச்சர் கையெழுத்து போட்டார் இவ்வளவு நாடுகளுக்கு போய் அதுல ஒரே ஒரு பைசா முதலீடு கூட இது வரைக்கும் வந்ததில்லை. பிறகு எதுக்கு முதலமைச்சர் அவர் நேரத்தையும் வீணாக்கி இருக்கிறாரு, நம்மளுடைய பணத்தை மக்களுடைய வரி பணத்தை வீணாக்கிட்டு இவ்வளோ நாடுகளுக்கு 7 நாடுகளுக்கு எதுக்கு போனோம், என்ன விளம்பரம்? முதலமைச்சர் பதில் சொல்லணும். இப்போ the CM should answer the people. எதுக்கு போனாரு, ஏன் இன்னைக்கு வரைக்கும் வரல? அதாவது மொத்தம் தொழில் முதலீடுகளில் மதிப்பில் வெளிநாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் அளவு வெறும் 3% தான். நான் சொல்றது இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்கல்ல மொத்தம் தொழில் அதுல வெளிநாட்டினுடைய முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 3% தான் மொத்தத்தில். மற்றதெல்லாம் டாடா, அஜெண்டா, அதானி, நம்ம இந்திய கம்பெனிஸ் தான் பண்றாங்க. வெளிநாட்டு முதலீடு வெறும் 3% தான் இது வரைக்கும் வந்திருக்கு. வெளிநாட்டுகளில் இது வரைக்கும் வெறும் 34,000 கோடி அளவுக்கு முதலீடு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். வெளிநாட்டிலிருந்து இதுவரைக்கும் MOUs பார்த்தீங்கன்னா 34,000 கோடிக்கு உறுதி அளிக்கப்பட்டிருக்கு. அது ஒன்றும் வரல. அவ்வளவுதான். இப்போ சமீபத்தில்
ஹுவாங் செங் என்டர்பிரைசஸ் நிறுவனம், ஒரு கொரியன் கம்பெனி. இது வந்து தோல் அல்லாத காலணி, நான் லெதர் ஃபுட்வேர், கொரியன் கம்பெனி ஹுவாங் செங் என்டர்பிரைசஸ். இவங்க நம்ம தென் மாவட்டத்தில் கங்கை கொண்டான்ல அங்க வந்து நாங்க 1720 கோடி முதலீடு செய்வோம் என்று கையெழுத்து போட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அந்த செய்த கம்பெனி இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீரென்று இந்த கம்பெனி ஆந்திராவுக்கு போயிருக்கு. ஆந்திராவில் இதே கம்பெனி 2800 கோடி ரூபாய்க்கு நாங்கள் அங்க முதலீடு செய்வோம் என்று தமிழ்நாட்டில் கையெழுத்து போட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்பு முதலமைச்சர் முன்னிலையில் தான் கையெழுத்து போட்டாங்க. தென் மாவட்டத்தில் அங்க கங்கை கொண்டான் அங்க இருக்கின்ற அங்க தொழில்பேட்டையில நாங்க பண்ணுவோம் 1700 கோடிக்குன்னு. ஒரு சில மாதங்களில் ஏன் இந்த கம்பெனி ஆந்திராவுக்கு போனோம், என்ன காரணம்? முதலமைச்சர் விளக்கி சொல்லணும், தொழில் அமைச்சர் சொல்லணும், ஏன் போயிட்டாங்க, ஏன்? இந்த கேள்வி எல்லாம் தான் கேட்கிறாங்க. ஏன்? என்ன ஊழல் தான், வேற என்ன? அடுத்தது ஃபாக்ஸ்கான். இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அதனுடைய புதிய சிஇஓயும் முதலமைச்சர் வந்து பார்த்தாரு. பார்த்த பிறகு ஒரு மரியாதை நிமித்தமா பார்த்துட்டு பிறகு வெளியில வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. உடனே தொழில் அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஃபாக்ஸ்கான் கம்பெனி தமிழ்நாட்டில் 15,000 கோடி முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதுல 14,000 பேருக்கு வேலை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அரை மணி நேரத்தில் தொழில் அமைச்சர் சொன்ன இன்டர்வியூ, முதலமைச்சர் ட்வீட் போட்டதுல அரை மணி நேரத்தில் ஃபாக்ஸ்கான் கம்பெனி என்ன சொல்லிருக்காங்க, அப்படிலாம் நாங்க எதுவும் கையெழுத்து போடல, நாங்க எதுவுமே உறுதி கொடுக்கல. அப்போ இந்த பொய்யை தவிர முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் வேற எதுவும் தெரியலையா? என்னதான் நீங்க முதலீடு செஞ்சிருக்கிறீங்க, எவ்வளவு செய்யறாங்க? ஏன்னா இந்த தரவுகள்லாம் மக்களுக்கு தெரியணும். ஏன்னா தினம் பொய்ய சொல்லிட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த விளம்பரம் பக்கம் பக்கமா நியூஸ் பேப்பர்ல வருது. அது மக்களுடைய வரி பணத்தை ஏன் பொய் சொல்லிட்டு நீங்க விளம்பரப்படுத்திட்டு இருக்கீங்க? இந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனி சம்பந்தமா நான் தான் முதல்ல கேள்வி கேட்டேன். ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? அந்த கம்பெனி நிறுவனம் சிஓ நாங்க இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த தொழில் அமைச்சர் டிஆர்பி ராஜா வந்து ஒரு விளக்கம் சொன்னார். அப்புறம் என்னை பத்தி சொன்னாரு, எங்க அப்பாவை பத்தி சொன்னாரு, எங்க தாத்தா பத்தி சொன்னாரு. இதான் விளக்கம். ஆனா இவங்க கிட்ட கேள்வி கேட்டேன்னா பதிலாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கு தான் பதில் இல்ல. பொய்ய சொல்றவங்க கிட்ட என்ன பதில் வச்சிருக்க போறாங்க? அதே போன்ற கூகுள் நிறுவனத்துக்கு தான் முதலமைச்சர் வந்து அமெரிக்கா பயணத்தில் நாங்கள் கூகுள் சென்றோம், கூகுள்ல மூத்த அதிகாரியை நாங்கள் பார்த்தோம், பெரிய விளம்பரப்படுத்தினாங்க. இங்க கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சார்ந்தவர். அதாவது எப்படின்னா, இப்ப சமீபத்தில் கூகுள் நிறுவனம் வந்து ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினம் நகரத்தில் கூகுள், அமெரிக்காவில் கூகுள் அடுத்தது வெளியில வந்து 1,20,000 கோடி ரூபாய்க்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்டர், தி பிக்கெஸ்ட் சென்டர் அவுட் சைட் அமெரிக்கா, எங்க கட்டுறாங்க? ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில். இது ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல? அதாவது ஒரு கம்பெனியில முதலாளிகள் என்ன ஆசை இருக்கும்? அந்த கம்பெனி முதலாளிகளுக்கு இல்ல நிறுவனர் சிஇஓஸ் என்ன ஆசைன்னா, அவங்க ஊர்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கும். என் ஊர்ல நான் என் தொழிற்சாலை என் ஊர்ல தான் கட்டணும்னா அது ஒரு மரியாதையா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட சுந்தர் பிச்சை, தமிழ்நாட்டை சார்ந்த சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை விட்டுட்டு ஆந்திராவுக்கு போறாருன்னா என்ன காரணம்? அத்தனைக்கும் முதலமைச்சர் கூகுள் நிறுவனத்தில் போய் பார்த்தாருன்னு செய்தி நாங்க பார்த்தோம், செய்தி வெளியில் வந்தது. ஏன் அதை தவறி விட்டீங்க? ஏன் அங்க போயிடுச்சாங்க? என்ன காரணம்? என்ன? கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், வேற என்ன இருக்க போகுது? அங்க ஆந்திராவில் உள்ள தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் லோகேஷ் சந்திரபாபு நாயுடு அவர் சொன்ன காரணம், ஏன் கூகுள் இங்க வந்திருக்குன்னா நாங்க ஃபாலோ பண்ணோம்,
ஒரு முறை இல்ல, பல முறை நாங்க ஃபாலோ பண்ணோம். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோம், உங்களுக்கு வந்து என்னென்ன அடிப்படை வசதிகள் வேணும்னு கேட்டோம், உங்களுக்கு என்ன டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வேணும், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அது நீங்க சொல்லுங்க நாங்க செய்யறோம்னு ஒரு முறை பல முறை அவர் பேசினாரு, முதலமைச்சர் பேசினாரு. இப்படி எல்லாம் அன்னைக்கு இன்டர்வியூல சொல்றார். அப்போ எதுக்கு நீங்க நிர்வாகம் வச்சிருக்கிறீங்க? என்ன நிர்வாகம், என்ன தொழில் அமைச்சர், என்ன நிதி அமைச்சர், எதுக்கு முதலமைச்சர்? முதலீடு எல்லாமே ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்குது. அடுத்தது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட கேரியர் ஏர் கண்டிஷன்ல நம்ம பார்த்திருக்கிறோம். இதுல என்னன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் அமைக்க திட்டமிட்டு இருந்தார்கள். ஆனால் கடந்த மார்ச் மாதம் அதன் முடிவை மாற்றிக்கொண்டு கேரியர் நிறுவனம் வந்து ஆந்திரா எல்லையில் உள்ள ஸ்ரீ சிட்டி, கும்மிடிப்பூண்டியிலிருந்து வடக்குல போன ஸ்ரீ சிட்டின்னு மிக பிரம்மாண்டமாக தொழில்பேட்டை ஒன்று ஆந்திரா அரசு தொடங்கி இருக்கிறது. அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவ்வளோ டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், அவ்வளோ தொழிற்சாலைகள் அங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு 30 கிலோமீட்டர் இந்த பக்கம் வரமாட்டாங்க. வெக்கக்கேடு, இதெல்லாம் வெக்கக்கேடு. இங்க இருந்து கம்பெனிங்க எல்லாமே ஆந்திராவுக்கு போகுதுன்னா அப்ப எதுக்கே நீங்க தொழில்துறை அமைச்சர் வச்சிருக்கீங்க? என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? நீங்க பொய்யை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, சைனா கார் கம்பெனி, எலக்ட்ரிக் கார் கம்பெனி BYD, அந்த BYD கம்பெனி வந்து பில்ட் யோர் ட்ரீம்ஸ், BYD கம்பெனி வந்து இன்னைக்கு டெஸ்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் விட அதிக விற்பனை இந்த BYD கம்பெனிக்கு, சைனா கம்பெனி, கார் கம்பெனி, மிக பிரம்மாண்டமான கம்பெனி, பாரம்பரியமான கம்பெனி. பாரம்பரியம் சமீபத்தில் வந்தது. ஆனா அதிக அளவில் மக்கள் உலக அளவில் இந்த கார் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கார் கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுல எவ்வளவுனா 85,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு திட்டமிட்டு இருந்தார்கள். அதுல தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், தெலுங்கானா இந்த 4 மாநிலம் போட்டிட்டது. இதுல என்ன, இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஏற்கனவே இந்த கார் கம்பெனி BYD கார் கம்பெனி தமிழ்நாட்டில் 2,700 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க உதிரி பாகங்களுக்கு. 2018 19 2,800 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ண மாநிலத்தில் தான் இன்னும் அடுத்த கட்டம் எக்ஸ்பான்ஷன் பண்ணணும், அதுதான் நியாயம். ஆனா அப்படி பண்ணாம நாங்க பரவாயில்ல தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, புதுசா நாங்க தெலுங்கானால தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு 85,000 கோடி ரூபாய்க்கு தெலுங்கானால போய் ஒரு பெரிய கார் கம்பெனி பண்றாங்கன்னா, முதலமைச்சர் அவர்களே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தொழில் அமைச்சர் அவர்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிதியமைச்சர் அவர்களும் திமுக அரசும் என்னதான் பண்றீங்க? யாரை ஏமாத்துறீங்க? இப்படி எவ்வளோ வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இதுல இன்னொரு பட்டியல் ஒன்று இருக்கு. சமீபத்தில் வந்து மத்திய அரசு ஒரு பட்டியலில் வெளியிட்டார்கள். அந்த பட்டியலில் தொழில் தொடங்க உகந்த மாநிலங்கள் பட்டியல், தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநிலங்கள் பட்டியல் ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதுல வந்து 17 மாநிலங்கள் வந்திருக்கு. The best states for investment, the best states for industry investment ன்னு சொல்லிட்டு 17 மாநிலங்கள். அந்த 17 மாநில பட்டியல தமிழ்நாடு பேர் இல்லை. வெக்கக்கேடுங்க, வெக்கக்கேடு. இந்தியாவில் 17 மாநில பட்டியல் இருக்கு. அதுல தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநில பட்டியலில் தமிழ்நாடு பேரே வரலன்னா என்னதான் செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்ப யாரும் இங்க வரமாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அதுல வந்து 30 வகையான சீர்திருத்தங்களில் மத்திய அரசு கொண்டு வந்த 30 வகையான சீர்திருத்தங்கள் செய்தால் அந்த வந்து கிளைமேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிளைமேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிளைமேட் உருவாக்கணும். அதுல ஒரு சீர்திருத்தமும் தமிழ்நாடு செய்யல. அதுல முதல் பட்டியல் யார் தெரியுமா வராங்க? கேரளா. 2வது பட்டியல்ல ஆந்திரா. அதுக்கு பிறகு 4வது 5வது பட்டியல்ல வந்து கர்நாடகா, தெலுங்கானா. தமிழ்நாடு அந்த பட்டியலே வரல. சமீபத்தில் நானும் விஜயவாடா போயிருந்தேன். அப்ப பார்த்தா அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள்ல வந்து
ஆந்திராவில் வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஆந்திரா வைசாக்ல நடந்தது. 2 நாள் நடந்தது. 14, 15 நவம்பர் நடந்தது. இந்த 2 நாள் முதலீட்டாளர் மாநாடு ஆந்திராவில் கிட்ட 13,25,000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். 13,25,000 கோடிக்கு. அதுல என்ன பியூட்டினா, அதுல 90 விழுக்காடு ஒப்பந்தங்கள் வந்து புதிய ஒப்பந்தங்கள், விரிவாக்கம் கிடையாது. 90%, 90% ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் MOU, இன்வெஸ்ட்மெண்ட்ல MOU அது வந்து புது இன்வெஸ்ட்மெண்ட். தமிழ்நாட்டில் மாதிரி விரிவாக்கம் வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி ஏமாத்துறது கிடையாது. அதுல ஏமாத்துறதுன்னு இல்லை இதுல. பட் அது அட்லீஸ்ட் சொல்லணும், புதுசா நாங்க பண்றோம், புதுசா பண்றோம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல அது இல்லாமல் திமுக அரசு ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க சொன்ன இன்னொரு பொய், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழில் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலைவாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டை சார்ந்த உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுகின்ற சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இன்னொரு 4 மாசம் 3 மாசம் தான் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரல. ஆனால் இதே ஆந்திராவில் இந்த சட்டம் இருக்கிறது. ஆந்திராவில் அங்கே இருக்கின்ற தனியார் தொழில் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலைவாய்ப்பு அங்கே ஆந்திராவை சார்ந்த இளைஞர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஆந்திராவில் சட்டம் இருக்கிறது. அப்படி இருந்தும் தனியார் தொழில் நிறுவனங்கள் ஏன் அங்க போயிட்டு இருக்கிறாங்க, ஏன் இங்க வரமாட்டாங்க, என்ன காரணம்? அங்க ஆந்திராவில் எல்லாமே அவங்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறாங்க, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறாங்க, அவங்க நல்ல ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் ஒன்று அங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள். ஆனா இங்க கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், காசு, எதுக்கிறதெல்லாம் காசு தான். அதனால இங்க வரவங்களும் ஓடிட்டு இருக்கிறாங்க, ஓடுறாங்க, இங்க பார்த்து பயந்துட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. எது தொட்டாலும் காசு, எது தொட்டாலும் காசு. உதாரணம், நிலம் கொடுக்கறாங்கன்னா அந்த நிலம் 10 லட்சம் ரூபாய்னா, இல்ல அந்த நிலம் ஒரு 50 லட்சம் ரூபாய் மதிப்புனா இவங்க 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க, இன்னொரு இவங்களுக்கு அதுக்கு 10 லட்சம் ரூபாய் கமிஷன் கொடுக்கும். இதுதான் இவங்க வேலையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற எதுவும் முதலீடுகள் எதுவும் வரல. அதனால இங்க தமிழ்நாட்டில் நமக்கு எல்லாமே இருக்கு. 3 பெரிய போர்ட்ஸ் இருக்கு, ஹார்பர் பெரிய போர்ட் 3 போர்ட் இருக்கு, 6 அதுக்கு நடுத்தர வர்க்கம் போர்ட்ஸ் இருக்கு, மொத்தம் 20 ஃபிஷிங் போர்ட்ஸ் சேர்த்து 20 போர்ட்ஸ் இருக்கு. ஃபிஷிங் போர்ட்ஸ் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன், துறைமுகங்கள் சொல்லிட்டு. ஏர்போர்ட் இருக்கு, நல்ல பெரிய பெரிய ஏர்போர்ட்ஸ் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு. அப்புறம் ஏன் வரமாட்டாங்க? எவ்வளவு இருந்தோம் ஏன் வரமாட்டாங்க? தமிழ்நாடு தான் 4வது பெரிய மெட்ரோபாலிட்டன் இந்தியாவில். டெல்லி, மும்பை, கல்கத்தா, சென்னை தான் 4வது பெரிய மெட்ரோபாலிட்டன். இவ்வளவு இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு. ஏன் வரல? என்ன ஒரே காரணம், ஏன்? ஊழல், லஞ்சம், ஊழல். இதற்காகத்தான் தமிழ்நாட்டை விட்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள், பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால இதுல மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஆமா தமிழ்நாட்டில் இதுவரை இந்த 5 ஆண்டு காலத்தில், இன்னொரு 3 மாதம் தான் இருக்கு, 5 ஆண்டு காலத்தில் மொத்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் வெறும் 5 விழுக்காடு மட்டும் முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்துள்ளன. வெறும் 5 விழுக்காடு. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, ஒவ்வொரு தொழில் முதலீடும் அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கணும். தமிழ்நாடு அமைச்சரவையில் கேபினெட்ல ஒப்புதல் அளிக்கணும். இதுவரைக்கும் திமுக ஆட்சியில் இதுவரைக்கும் 8 அமைச்சரவை கூட்டங்களில்
1,56,000 கோடி முதலீடுகளுக்கு மட்டுமே ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சொல்றது 11,32,000 கோடி முதலீடுன்னு சொல்றீங்க முதலமைச்சர் அவர்களே. உங்களுடைய அமைச்சரவையில இன்னைக்கு வரைக்கும் 1,56,000 கோடி முதலீடுகளுக்கு மட்டுமே ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன இது முரண்பாடு? அதுல 10% கூட இல்ல. என்ன முரண்பாடு இதுல? ஆனால் 11,32,000 கோடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. அதனால இந்த 4.5 ஆண்டுகளில் செய்யப்பட்ட முதலீடுகளில் மொத்த மதிப்பு 1,00,000 கோடிக்கு குறைவுதான். இதுதான் உண்மையான நிலவரம். தமிழ்நாட்டின் தொழில் முதலீட்டினோட உண்மையான நிலவரம் என்னன்னா, இந்த 4.5 ஆண்டு காலத்தில் மொத்தம் முதலீடு தமிழ்நாட்டில் உள்ள தொழில் முதலீட்டில் 1,00,000 கோடிக்கும் குறைவுதான். அதாவது வெறும் 8.8 விழுக்காடு மட்டும்தான். இது எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு உடைய ரிசல்ட் என்ன? இந்த கூட ரிசல்ட்னா, தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் தொழில் முதலீடு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் இவங்க சொன்னதில் 11,32,000 கோடியில வெறும் 8.8 விழுக்காடு தான் முதலீடு பெறப்பட்டவை, செய்யப்பட்டவை. இது தமிழ்நாட்டிற்கு திமுக அரசு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு மோசடி, மிகப்பெரிய ஒரு மோசடி. இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 505 வாக்குறுதியில் வெறும் 66 தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. அது 13%. இதுல இவங்க சொல்ற 11,32,000 கோடியில கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு குறைவா கிட்டத்தட்ட 8.8% தான் முதலீடு 4.5 ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கிறது. மற்றதெல்லாம் வெறும் கையெழுத்து. ஆனால் கையெழுத்து கூட நடந்ததாக முதலமைச்சர் வேற யாரு சொன்னாலும் முதலமைச்சர் எது சொன்னாலும் உண்மையை தான் பேசணும். ஒரு நாட்டின் முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் ஒரு செய்தி சொல்றாருன்னா, சட்டமன்றத்துக்கு உள்ளேயோ வெளியிலேயோ ஒரு செய்தி சொல்றாருன்னா, அது 100 விழுக்காடு உண்மையான செய்தி தான் சொல்லணும். இல்ல நீங்க கையெழுத்து தான் போட்டாங்கன்னு சொல்லிட்டு போங்க. முதலீடு நடந்ததாக ஏன் சொல்றீங்க? 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறாங்க. வேலை இல்ல. அதனால இனி திமுக இந்த பொய்யை சொல்லக்கூடாது. இது ஊடகங்களும் பார்த்துக்கணும், தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகளும் தெளிவுபடுத்த மக்களுக்கு இந்த செய்தி போகணும். இந்த மக்களுக்கு இந்த செய்தியை நிச்சயமாக நாங்கள் எடுத்து செல்வோம். அதனால இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இதுக்கு கடந்த இந்த 2 மாதங்களாக 2 ஆவணங்களை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். கேள்விகள் நிச்சயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் எல்லாமே இது சம்பந்தமா நான் டைவர்ட் பண்ண நான் விரும்பல. இது சம்பந்தமா மட்டும் கேளுங்க. ஏன்னா நான் இவ்வளோ புக்கெல்லாம் தயார் பண்ணி நம்ம ஒரு இதுக்கு நான் பாவேந்தன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அவர் எல்லா டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து நாங்கள் ஒரு டீமா போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் கொடுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறோம். அப்புறம் நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அதுதான் நீங்க போடுவீங்க. அதனால இதுல டைவர்ட் பண்ண வேண்டவே வேண்டாம். வேணும்னா கூட நான் நாளை கூட நான் இன்னொரு செய்தியாளர் சந்திப்பு வச்சிருக்கிறேன். நான் இது சம்பந்தமா நீங்க கேள்வி கேட்கலாம்.
இதைத்தான் நாங்க கேட்கிறோம். வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. இப்போ நாங்க வந்து புக்கு போட்டோம், நீங்களும் ஒரு புக்கு போடுங்களேன். இல்ல இல்ல, நாங்க போட்டோம்ல, இது கவுண்டர் பண்ணி நீங்க புக்கு போடுங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நாங்க புக்கு கூட வேண்டாம், உங்க சோசியல் மீடியாவில் போடுங்க, இல்லாட்டி உங்களுடைய வெப்சைட்ல போடுங்க, தொழில் வெப்சைட்ல போடுங்க. இவ்வளவு பேர் வந்தாங்க, இவ்வளவு பேர் கையெழுத்து போட்டோம், இவ்வளவு முதலீடு நடந்திருக்குது, எங்க நடந்திருக்குது, எவ்வளவு பேருக்கு வேலை நடந்து. சாதாரண விஷயம் தான் இது. இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. மத்திய அரசு சொல்லட்டுங்க, நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லிட்டோங்க, அதுக்கு எனக்கு என்னங்க? அதுக்கு அதனால எனக்கு என்னங்க? சொல்லிட்டு போட்டோங்க. இது கவுண்டர் பண்ணுங்க. நாங்க வெள்ளை அறிக்கை கேட்கிறோம். வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன் பயப்படுறீங்க? என்ன பயம்? பொய் வெளியில் வந்துடும் பயமா? ஆமா, வேற என்ன பயம்? இதே முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்போ இதே கேள்விதான் கேட்டார். வெள்ளை அறிக்கை விடுங்க, வெள்ளை அறிக்கை விடுங்க கேட்டாரு. இன்னைக்கு கேட்டா அதுக்கு மரபு இல்லையா? ஏன் நீங்க மரபு உருவாக்குவது? முதலமைச்சர் ஆச்சு நீங்க, மக்களுக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்க 11,32,000 கோடி 11,32,000 கோடி திருப்பி திருப்பி சொல்றீங்களே, ட்வீட் போடுறீங்க, திருப்பி திருப்பி சொல்றீங்க, சட்டமன்றத்துக்குள்ள சொல்றீங்க, வெளியில சொல்றீங்க. அது என்னன்னு கேட்கிறேன் நான். எங்க வந்தது? எப்ப வந்தது அது? எப்ப வந்தது அது? எப்ப வந்ததுன்னு கரெக்டா நீங்க சொல்லுங்க. லூலு மால் இருக்கட்டும், அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க, வெளியில சொல்லுங்க எல்லாமே. ஏங்க கவர்மெண்ட் சொல்லட்டுங்க. நீங்க கவர்மெண்ட் சார்பில் வந்திருக்கீங்களா? இல்ல இல்ல, நான் கேட்கிறேன். அதான் சொல்றேன், கவர்மெண்ட் சொல்லட்டும். அது இதுதான் கவர்மெண்ட்டுக்கு நான் கேட்கிற கேள்வி. இது கவர்மெண்ட்டுக்கு நான் கேட்கிற கேள்வி, எவ்வளவு வந்திருக்குதுன்னு நான் கேட்கிறேன். இப்போ இவர் ஜெர்மனி போனார் முதலமைச்சர். ஜெர்மனியில் போய் கையெழுத்து போட்டிருக்கார். ஜெர்மனியில் போட்ட கையெழுத்துல 88% அந்த கையெழுத்துல அந்த கம்பெனிங்க எல்லாமே தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு போகணும் ஜெர்மனிக்கு? ஏன் அந்த சிஇஓ இங்க வர வச்சு கையெழுத்து போடுறது? எதுக்கு போகணும்? அந்த நான் கேட்கிறேன், வாட் இஸ் த நெசசிட்டி? அதே கம்பெனி, இங்க வேலை செய்யற கம்பெனி, இப்ப நீங்க எதுக்கு ஜெர்மனியில் போய் கையெழுத்து போடுறீங்க? இங்கே வர சொன்னா வர போறாங்க அவங்க. 88% அது. வரட்டுங்க, வந்தப்புறம் பாத்துக்கலாம். வரத்துக்கு முன்னாடி ஏதோ புலி வருதுன்னு சொன்னா என்ன? அது வரட்டும். அது அவர் பத்தி சொன்ன வேண்டாம், சொல்ல வேண்டாம், சொல்லாம இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா முரண்பாடா காலையில ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு, ராத்திரி ஒண்ணு, வேறு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. பாகிஸ்தான் சம்பந்தமா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வாயை மூடிட்டார். எல்லாமே டீட்டெயில்டா நம்ம ஸ்டேட்மெண்ட் விட்ட உடனே ஒண்ணுமே அதுக்கப்புறம் வாயை திறக்கல. என்ன காரணம் இருக்கும்? இல்ல, என்ன காரணத்தை நிராகரிச்சிருக்காங்க? அப்படியா? அது நிச்சயமா அது வரணும், அது வரணும். நாங்களும் அழுத்தம் கொடுப்போம். ஃபுட்ஃபால் ஒரு காரணமா இருக்கக்கூடாது. அது இன்னொன்று, அது மாதிரி கொண்டு வந்தா இன்னும் அது வச்சுட்டு ஃபுட்பால் அதிகமாக வரும். அதனால அது அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நிச்சயமா நாங்களும் அழுத்தம் கொடுப்போம். எல்லா கட்சியும் அழுத்தம் கொடுக்கணும். அவசியமா வரணும், அவசியம் வரும். அங்க கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, மதுரையில் கூட வரணும். இல்லைங்க, அது அட்லீஸ்ட் ஏடிஎம்கே பீரியட்ல பாத்தீங்கன்னா
அவங்க இந்த மாதிரி பொய் சொல்லல. நாங்க அதுதானே சொல்லிட்டு இருக்கிறோம். எவ்வளவு வந்ததுன்னு சொல்லுங்க, அதான் நான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன் பொய் சொல்றீங்க? பொய்ய சொல்லி ஏன் மக்களை திசை திருப்பி மக்களை ஏமாத்துறீங்கன்னு கேட்கிறோம் நாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர் பிட்வீன் தட் அண்ட் திஸ் கரண்ட்லி. பட் ஏன் எல்லாமே வெளியில போறாங்க? ஏன் ஆந்திராவுக்கு போறாங்க? ஏன் தெலுங்கானாவுக்கு போறாங்க? சுந்தர பிச்சை ஏன் தமிழ்நாடு அவர் சொந்த மாநிலத்தை விட்டுட்டு ஏன் ஆந்திராவுக்கு போறாரு? அதுவும் 1,20,000 crores இன்வெஸ்ட்மெண்ட். ஆந்திராவில் பார்த்தா சமீபத்தில் இன்வெஸ்டர் மீட்ல குவாண்டம் சிட்டின்னு அமராவதியில் என்னென்னமோ எங்கெங்கயோ போயிட்டாங்க. அவங்க என்ன லெவல்ல இருக்கிறாங்க தெரியல. குவாண்டம் சிட்டி, அதுல குவாண்டம் ஏஐ சிட்டின்னு சொல்லிட்டு அவருடைய ட்ரீம். அது வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஏஐ சென்டர் மாதிரி அவங்க பேசுறாங்க. அதெல்லாம் அதாவது ஏன் ஸ்ரீ சிட்டிக்கு நான் இந்த ஆட்சியோ இதுக்கு முந்தின ஆட்சியோ நான் சொல்றது என்னன்னா, இட்ஸ் a continuous ப்ராசஸ். இப்போ ஒரு உதாரணம் அந்த ஃப்ளைஓவர் ஒன்று நம்ம ஒரு ஹார்பருக்கு போல, நம்ம என்ன ஃப்ளைஓவர், மதுரவாயில். ஆமாம், அது கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர்ஸ். அது கட்டியிருந்தாங்கன்னா முடிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் 800க்கு நிறைய போயிருக்கோம். 800க்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய ஹார்பர் ரெகுலர் ஹார்பருக்கு ராயபுரத்தில் போயிருக்கோம். இது இல்லாத காரணத்தால் கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டுக்கு நிறைய போயிட்டாங்க. ஆந்திராவில் கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டு இதுக்கு அது கனெக்டிவிட்டி இல்லாத சூழலில் இப்போ கொஞ்சம் வந்திருக்கு. இப்போ கனெக்டிவிட்டி கொஞ்சம் வந்திருக்குது. அதில் இது ஒரு காரணம். இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் இதுலையும் இருக்கு. அது இல்லாமல் ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டியில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அவங்க கரப்ஷன், இந்த மாதிரி கரப்ஷன் அங்கே இல்லை. அதுதான் ஒரே ரீசன் அங்கே போறாங்க, எல்லாமே போறாங்க அங்கே. இங்க நீங்க ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? அதான் கேட்கறது அதான். அண்ட் இன்னொன்று இங்க தொழில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்னையை சுற்றி தான் தொழில் இருக்கு. ஏன் நீங்க தருமபுரியில் சிப்காட் தொடங்குனீங்க, 1200 ஏக்கர் இருக்கு. அங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு? ஏன் இந்த இன்வெஸ்டர்ஸ் யாராவது நீங்க தருமபுரியில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லிருக்கலாமே? ஏன் பண்ணல இது வரைக்கும்? ஏன் மற்ற தென் மாவட்டங்கள் நான் அடிக்கடி போயிட்டு வரேன், பார்க்கறேன். நான் நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் ஒண்ணுமே கிடையாதுங்க. கங்கை கொண்டான்ல இப்பதான் ஏதோ கொஞ்சம் அங்கங்க வந்துட்டு இருக்குது. ஏன் வரல அங்க? எல்லாமே ஏன் கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரிக்கா வச்சிருக்கீங்க? அதாவது 65% of industries in Tamil Nadu are around 100 kilometers from Chennai. And nearly about 15 to 20% Coimbatore region இருக்கிறாங்க. 80% இங்க ரெண்டே இடத்துல தான். மற்ற எல்லாம் கொஞ்சம் ஹோசூர்ல இருக்கு, கொஞ்சம் ட்ரிச்சியில் இருக்கு, கொஞ்சம் கங்கை கொண்டால இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. படிச்ச எங்களுக்கு ஆய்வுகள். இப்ப இன்னொன்னு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இதுக்கு முன்பு 74 லட்சம் பேர் பதிவு பண்ணி அவங்களுக்கு வேலை கிடைக்கல. அதுல என்னன்னா கிட்டத்தட்ட 30-40 லட்சம் பேர் ரினியூ பண்ணல, அவங்க நம்பிக்கை விட்டுட்டாங்க. அண்ட் இன்னொன்று இப்போ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 36-37 லட்சம் பேர் தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இப்ப கிடைக்கிற வேலை என்னன்னா ஒன்னு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்டோ இல்லை போலீஸ்லயோ அந்த மாதிரி வேலை தான் கிடைக்குது. அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. அதனால நிறைய பேர் படிச்சுட்டாங்க. இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏகப்பட்டது வந்துடுச்சு. எல்லாம் நிறைய பேர் படிச்சுட்டாங்க, எல்லாம் ஆனாலும் வேலை கிடையல, வேலை இல்லை. இந்த வேலை இல்லாத காரணத்தால் தான் நிறைய இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன் நிறைய வந்திருக்கு. காரணமே இதுதான். அதனால போய் தமிழ்நாட்டில் இன்னைக்கு the biggest problem in Tamil Nadu is unemployment. நீங்க அங்க வீடு ஷிஃப்ட் பண்ணிக்கிறீங்களா, பண்ணுவீங்களா? இல்ல, நான் சும்மா கேட்கிறேன். ஏன்னா கடலூர் சிப்காட் என்பது இப்போ 2400 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு. இப்ப இருக்கு.
அந்த கடலூர் சிப்காட் வந்து முழுக்க முழுக்க கெமிக்கல் சிப்காட், கெமிக்கல் தயாரிக்கின்ற ஒரு சிப்காட். இந்தியாவில் உள்ள அத்துணை பெரிய கெமிக்கல் ஃபேக்டரி அங்கதான் இருக்கு. இந்தியாவில் முதலாக டயாக்சின் தாய்ப்பால்ல இருக்குன்னு கண்டுபிடிச்ச இடம் கடலூர் டவுன். தாய்ப்பால்ல இளநீர்ல வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது முன்னாடி நீங்க இளநீர் குடிச்சீங்கன்னா போய் தயவுசெய்து குடிச்சிட போறாங்க கடலூர்ல. டயாக்சின் என்றால் அது ஒரு நச்சு பொருள், கேன்சர் ஃபார்மிங் கெமிக்கல். அது உண்டாகும், கேன்சர் உண்டாகும். தாய்ப்பால்ல இருக்கு. காரணம் கடலூர் சிப்காட் வந்து இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிளாக் ஸ்பாட்ஸ் ஆஃப் பொல்யூஷன். நிலத்தை அழிச்சிட்டாங்க, மண்ணு சுத்தமா அழிச்சிட்டாங்க, காத்து அழிச்சிட்டாங்க, தண்ணிய முழுக்க அழிச்சிட்டாங்க. இதுக்கு நாங்க எத்தனையோ போராட்டங்கள் நாங்க பண்ணோம், எத்தனையோ முறை கோர்ட்டுக்கு போனோம். அதன் பிறகுதான் ஓரளவு கட்டுப்பாடு. ஏன்னா நீங்க இதுக்கு முன்பு நீங்க ஒரு 15-20 வருஷம் முன்னாடி கடலூர் பக்கம் போனீங்கன்னா நாத்தடிக்கும். இப்ப அந்த நாத்தம் குறைஞ்சிருச்சு, ஆனா பொல்யூஷன் குறையல. மழை காலத்துல எல்லாத்தையும் விட்டுடுறாங்க, ராத்திரில எல்லாம் விட்டுடுறாங்க, எல்லாம் இப்படிதான் இருக்குது. அல்ல இவ்வளோ பாதிப்பு இருந்தும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எந்த நடவடிக்கை எடுக்கல, யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்ப எதுக்கு இன்னொரு எக்ஸ்பான்ஷன் கேட்கிறேன் நான். அங்க எக்ஸ்பான்ஷன் நீங்க அங்க ஏன் பண்றீங்க? அங்க வந்து விவசாய மண்ணை நாசப்படுத்துறீங்க. ஏன் ராமநாதபுரத்தில் எக்ஸ்பான்ஷன் எடுத்துட்டு போங்க, தூத்துக்குடியில் எக்ஸ்பான்ஷன் பண்ணுங்க, அங்க தரிசு நிறைய இருக்குது. அங்க மதுரை கங்கை கொண்டால எடுத்துட்டு போங்க, நாங்குநேரியில் எடுத்துட்டு போங்க. அது ஏன் இங்க தான் வரணும்? அங்கேயும் எல்லாமே போர்ட்ஸ் இருக்கு, சீ போர்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஹார்பர் இருக்கு. அங்க விவசாய நிலத்தை ஏன் அழிக்கணும்? விவசாய நிலத்தை அழிச்சு தொழில் நாங்க கொண்டு வந்தோம்னா அது முன்னேற்றம் கிடையாது. இட் இஸ் நாட் டெவலப்மெண்ட். வி ஆர் அகேன்ஸ்ட் தட். அது எவ்வளோ பெரிய தொழிற்சாலையெல்லாம் இருக்கட்டும், சோறு போடுற மண்ணை அழிச்சு எந்த தொழிற்சாலையும் கொண்டு வரக்கூடாது. இதுதான் எங்களுடைய பாலிசி. என்எல்சி நீங்க சொல்றீங்க, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் கிட்டத்தட்ட 1956 இருந்து இயங்கிட்டு வருது. 66 இருந்து ப்ரொடக்ஷன் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் நிலத்தை அழிச்சிருச்சு. அண்ட் அவங்க லேண்ட் பேங்க்னு வச்சிருக்கிறாங்க, இன்னொரு 30,000 ஏக்கர் வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் அவங்க இன்னொரு எக்ஸ்பான்ஷன் தேர்ட் மைன்ஸ்க்கு எங்களுக்கு இன்னும் 12,500 ஏக்கர் வேணும். 26 கிராமம், 12,500 ஏக்கர். அந்த 12,500 ஏக்கரும் டெல்டா நிலம். 12,500 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 8,000 ஏக்கர் காவேரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் வருது. நெல்லு 3 போகம் நெல்லு விளையிற பூமி அது. என்எல்சி இப்ப தேவையா? என்எல்சியே தேவையில்லை. அப்ப தேவைப்பட்டது. இப்ப தான் ரினியூவபிள் எனர்ஜி, ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, சோலார், விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ எனர்ஜி, சி கரண்ட்ல தயாரிக்கிற எனர்ஜி எல்லாமே போயிட்டா, உலகம் முழுக்க போயிட்டு இருக்கா. இன்னும் நீங்க லிக்னைட்டை தோண்டி, மண்ணை தோண்டி லிக்னைட்டை எடுத்து அதை எரிச்சு பொல்யூஷன் பண்ணி அதுல கரண்ட் வேண்டாம். தமிழ்நாட்டினுடைய மொத்தம் மின் தேவைகள் வந்து 18,000 மெகாவாட் மின் தேவைகள். டிமாண்ட், சப்ளை எவ்வளவு தெரியுமா? 36,000 மெகாவாட். நீங்க சப்ளை டிமாண்டோட சப்ளை 2 மடங்கு அதிகமா இருக்கிற நேரத்தில் எதுக்கு என்எல்சி கிட்ட நீங்க வாங்குறீங்க? என்எல்சி ஏன் நீங்க எக்ஸ்பான்ஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க? இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள், அதாவது மதுரையில் வந்து அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வந்து வரக்கூடாது முதலமைச்சர் இதுல சட்டசபையில் ஆவேசமா பேசினார். நான் என்னுடைய முதலமைச்சர் பதவி போனாலும் பரவாயில்ல, அரிட்டாப்பட்டி மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வரவிட மாட்டேன். அதே போன்று திருவாரூர் பகுதியில் அங்க நிலக்கரி சுரங்கம், அதுக்கு எதிர்த்த முதலமைச்சர் நானும் டெல்டாக்காரன், நிச்சயமா வரவிட மாட்டேன். ஆனா இதே முதலமைச்சர் கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி 3வது சுரங்கம் நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வாயில ஏன் வரமாட்டுது? ஏன்? அங்க இருக்கிற மக்கள் அப்படியா? இல்ல அங்க இருக்கிற மக்கள் சமூகம், அந்த சமூக மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்க அதனாலயா? இல்ல அது என்ன கடலூர் தானே அப்படியா? அந்த மனநிலையிலையா? அது சோறு போடுற மண்ணு தானே அதெல்லாம். அதுல அந்த மாவட்டத்தில் தான் வேளாண் துறை அமைச்சர் இருக்கிறார். அந்த மாவட்டத்தில் அவரு அந்த வேலையை விட்டுட்டு நிலத்தை வந்து என்எல்சிக்கு வித்து கொடுத்துட்டு இருக்காரு.
ஒரு வேளாண் மண்ணை பாதுகாக்கிறது தான் வேளாண் துறை அமைச்சருடைய வேலை. அதை விட்டுட்டு என்எல்சிக்கு நீங்க சாதகமா ஏன் பண்றீங்க? என்ன காரணம்? என்எல்சியே வேண்டாம். அவங்க தயாரிக்கிற மின்சாரம் எவ்வளவு? 2200 மெகாவாட் மொத்தம். தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளாவில் கொடுத்துட்டு மீதி நமக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. இது எதுக்கு அந்த மாவட்ட மக்கள் 8 அடியில் இருந்த நீர் கடலூர்ல இன்னைக்கு 800 அடிக்கு போயிடுச்சு என்எல்சினால. டயாக்சின்ல இருந்து எல்லாமே, சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு எல்லாமே அந்த மாவட்ட மக்கள் இன்னைக்கு அவ்வளோ நெருக்கடியில் இருக்காங்க. சுற்றுச்சூழல் மாசுல நெருக்கடியில் அவ்வளோ மோசமா இருக்கு. என்எல்சியில் பாத்தீங்கன்னா மெர்க்குரி 200 ஸ்டாண்டர்ட் மெர்க்குரி 200% மேல இருக்கு. மெர்க்குரி அங்க இருக்கிற தண்ணியில 200% மேல. அதை குடிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த தண்ணிய. அப்போ இதுதான் தொழில் வளர்ச்சியா? இதுதான் வளர்ச்சியா? உங்க வளர்ச்சியா? மக்களை சாகடிச்சுட்டு தொழிற்சாலையில கொண்டு வந்துடணும். விவசாய மண்ணை சாகடிச்சுட்டு தொழிற்சாலையில கொண்டு வந்துடணும். நாளைக்கு சாப்பாடுக்கு வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ் அங்க கிட்ட பிச்சை எடுக்கணும். ஐயா, நாங்கெல்லாம் எங்க மண்ணெல்லாம் அழிச்சிட்டோம் ஐயா, எங்களுக்கெல்லாம் தொழிற்சாலை பெருசு பெருசா கொண்டு வந்துட்டயா, சாப்பாட்டுக்கு வழி இல்லையான்னு. அதாவதுங்க, கையெழுத்து போடுறது வேற, அதுக்கு அனுமதி கொடுக்கறது வேற. ஒப்பந்தம், அதாவது தொழில் முதலீடு வந்தாதான் அதுக்கு கையெழுத்து அனுமதி கொடுக்க முடியும். நீங்க சும்மா போய் எம்ஓஇல கையெழுத்து போட்டோன்னா அதுக்கு அமைச்சரவையில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கடலூர்ல இல்லாட்டி ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு 10,000 கோடிக்கு நாங்கள் முதலீடு செய்கிறோம்னு ரெடி பண்ணி வச்சுட்டா அதுக்கு அனுமதி அமைச்சரவையில் கொடுக்கணும். நாங்க சும்மா 10,000 கோடிக்கு நாங்க பண்ண போறோம்னு கையெழுத்து போட்டோன்னா அதுக்கு தேவையில்லை. அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தேவைப்பட்ட நாங்களும் போராட்டம் பண்ணுவோம். அழுத்தம் கொடுக்கறது, போராட்டம் பண்றது, எல்லா வகையான பிரஷர் டாக்டிக்ஸ் தான் இது. இது நாங்க மட்டும் எல்லாமே செய்யணும், இன்க்ளூடிங் பாஜக எல்லாமே இது அழுத்தம் கொடுக்கணும், இன்க்ளூடிங் எல்லா கட்சியிலும் சேர்த்து. இது ஏதோ ஒரு கட்சி பிரச்சனையோ, இது திமுக பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டு பிரச்சனை. இது இப்பதான் பண்ணிருக்கிறாங்க. இப்ப நமக்கு தெரியுது, நம்ம சொல்லணும், செய்ய போறோம், அவசியமா செய்யணும். அது கோயம்புத்தூர், மதுரைக்கு மெட்ரோ அவசியம் வரணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. யாரு முன்னிருக்காங்க? அது நீங்க போய் பேசுங்க. நீங்க தானே முதலமைச்சர், நீங்க தான் தொழில் அமைச்சர், நீங்க பேசினா வரப்போறாங்க. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அங்க இருக்கிற சிச்சுவேஷன், கிளைமேட், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிளைமேட் நீங்க உருவாக்குங்க. ஏன் இங்க இருந்து ஓடுறாங்க? அது நீங்க நிரூபிக்க முடியுமா? இல்ல நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியுமான்னு கேட்கிறேன் நான். உங்களால நிரூபிக்க முடிஞ்சுன்னா சொல்லுங்க. அது மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் கேட்கவே மாட்டாங்களா? தமிழ்நாடுக்கு மட்டும்தான் அகேன்ஸ்டா இருக்குது. அது ஆந்திரா, கர்நாடகா, மற்ற எந்த ஸ்டேட்டும் கேட்க மாட்டாங்க. வட மாநிலத்தில் ஒன்றரை கோடி பேர் வேலை செய்யறாங்களா? எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு சொல்றீங்க நீங்க? என்ன டேட்டால சொல்றீங்க? எனக்கு தெரியாதுங்க, அது கவர்மெண்ட் தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் நாங்க தான் சொல்லி, தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் படிச்ச தமிழர்கள், படிச்ச இளைஞர்கள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அதனால
ஆமா பின்ன இப்போ இன்னொன்று வந்து ஆஸ் இட் இஸ் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைசேஷன் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்பு வந்து 10,000 பேர் இருக்கிற நிறுவனம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் தான் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாம் இருக்குதுல்ல. அண்ட் இன்னொன்று டிமாண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற படித்த இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அது வந்து மறுக்க முடியாதது. இதெல்லாம் நீங்கள் ப்ளூ கலர் ஜாபோ ஒயிட் கலர் ஜாபோ நீங்கள் உருவாக்குங்க. தகுந்த மாதிரி இன்னொன்று நீங்கள் வேளாண் சார்ந்த தொழிலை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நாங்கள் எங்களுடைய யோசனை சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலத்தை உருவாக்குங்க. ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஒரு உற்பத்தி இருக்கு. கடலூர்ல வந்து முந்திரி பழம் இருக்குது, வேலூர்ல இது கரூர்ல வந்து முருங்கை இருக்கு, விழல் இருக்கு. அங்க ஒவ்வொரு பகுதியில் மஞ்சள் சம்பந்தமா இருக்கு. மஞ்சள்னா இப்போ ஈரோடு மஞ்சள் தான் இப்போ வேல்யூ அடிஷன்ல அதிகமா கொண்டு வரலாம் இல்ல, ஏன்னா 90% குறுக்குமன் இருக்கு. இல்ல படித்த இளைஞர்களுக்கு 1,30,00,000 பேருக்கு வேலை இல்லை. படித்த இளைஞர்களுக்கு படித்தனா நான் சொல்றது எல்லாமே வந்து பிஇ எம்இ பிஹெச்டி நான் சொல்லல. நான் ஈவன் பாலிடெக்னிக் சொல்லிட்டு இருக்கேன். நான் அப்பா அதெல்லாம் பண்ணட்டும் இருக்கிற ரியாலிட்டி சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இதுக்கு பதில் சொல்லுங்கப்பா, இதுக்கு பதில் சொல்லுங்க. நன்றி.